இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த நாளில் சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி ஆண்டவர் தெள்ளந்தெளிவாக நற்செய்தியில் கூறுகிறார். மனித மரபுகளும் சட்டங்களும் மனிதனின் வளர்ச்சிக்காக இயற்றப்பட்டவை. இன்றைய நற்செய்தியில் உங்கள் மரபுகளை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் என்று இயேசுவின் குற்றச்சாட்டு யூத மரபுகளின் சுயநல போக்கையும் அர்த்தமற்ற செயல்களையும் வெளிப்படுத்துவதோடு இயேசுவின் அன்பும் பரிவும் மனித நேயமும் போன்ற உயர்ந்த மதிப்பீடுகள் பரிசேயர்களின் வெளிவேடத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது. வெறும் வெளி தூய்மையை கடைபிடிக்க கவனம் செலுத்திய பரிசேயர்கள் உள்ளத்தை கவனிக்க மறந்துவிட்டனர். கைகளை தூய்மையாக கழுவிவிட்டு உள்ளத்தில் பொய்யும் சுயநலமும் பொறாமையும் மிகுந்திருந்தால் என்ன பயன்? எனவே தூய்மையை வெளியில் தேடாமல் உள்ளத்தில் தேடுவோம். சட்டத்தை விட மனித நேயம் உயர்ந்தது என்பதை உணர்வோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த அருமையான இனிமையான நாளில் வெளி தூய்மையல்ல, மாறாக மன தூய்மையையும் ஆன்ம தூய்மையையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சமயம் சார்ந்த, சமூக சார்ந்த, குடும்ப மாண்பு சார்ந்த சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.